மூமீன்களுக்குள்ள பண்பை, யார் மூமீன் என்ற அந்த கேள்விக்கான விடையை அல்லாஹ் இன்று தொழ வைக்கப்பட்ட தராவீஹிலே கூறினார். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டனர். 18வது ஜுஸுவினுடைய ஆரம்பமே இதுதான். மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டனர். மூமீன்கள் என்பவர்கள் யார் என்றால், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தங்களுடைய தொழுகையிலே அவர்கள் ரொம்பவும் பயபக்தியாக இருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீணானவைகளிலிருந்து அவர்கள் தேவையற்று இருப்பார்கள், புறக்கணித்து விடுவார்கள். இப்படி நிறைய குவாலிஃபிகேஷனை சொல்லக்கூடிய இறைவன் முதல் தரமானதாக தொழுகையில் அவர்கள் ரொம்ப பயபக்தியாக இருப்பார்கள் என்ற வாசகத்தை பயன்படுத்துகிறான். அப்ப நல்ல புரிந்து கொள்ளணும், ஒருவன் ஈமான் மோமீனாக இருப்பதற்கு தொழுகை என்பதுதான் மிக பிரதானம். அவன் முஹம்மது, அபூபக்கர், சித்தீக் என்று பெயர் வைத்தாலும் சரி, அல்லது முஹம்மது, உமர் இப்னு ஹத்தாப் என்று பெயர் வைத்தாலும் சரி, அல்லது ரசூல் ரொம்ப அதிகம் விரும்பிய அப்துல்லா என்று பெயர் வைத்தாலும் சரி, பெயர் தாங்குபவன் முஸ்லிம் அல்ல. முஸ்லிமுடைய பெயரை தாங்குபவன் முஸ்லிம் அல்ல. தொழுகையில் பேணுதலாக இபாதத்துடைய விஷயத்தில் சரியான ஒரு கோணத்தில் இருப்பவன் தான் முஸ்லிம் என்பதை அல்லாஹ் தஆலா பொட்டில் தெரித்தால் போல சொல்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, தொழுகையிலே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கெட்டிய பிறகு அவன் தன்னை மையத்தாக நினைத்து விட வேண்டும். எப்போ தன்னை மையத்தாக ஒருவன் நினைத்து அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைகிறானோ, நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவன் சிறந்த மூமின் என்று. ஒருத்தருடைய தொழுகையை நீங்க பார்க்கும்போது ரொம்ப பேணுதலாக தொழுகிறார் அப்படின்னும் போது நீங்க அதை பார்த்தாலே நீங்க பிக்சட் பண்ணிடலாம், அல்லாஹு தஆலாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யலாம், பிக்சட் பண்ணிடலாம். இந்த ஹுஷு ஹுலு அப்படின்றது ரொம்ப மெயினான ஒன்று. தொழுகையினுடைய அஸ்திவாரமே அதுதான். ரசூல் சொல்லுவாங்க, தொழுகையில் அங்கும் இங்கும் பார்ப்பவனுடைய தொழுகையை ஷைத்தான் பறவைகள் எப்படி தன்னுடைய இரையை அப்படியே பறித்து கொண்டு செல்கிறதோ, அதாவது ஒரு மாதிரி இந்த கழுகெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே பறந்து வந்து ராய்ந்து கொண்டு செல்லும். ராய்தல் அப்படின்னு பேர், அதுக்கு பேர் ராய்ந்து கொண்டு செல்கிறதோ, அதே போல இப்லீஸ் என்ன செய்கிறான், அங்குமிங்கும் தொழுகையில் அசட்டையாக இருப்பவனை, அங்குமிங்கும் பார்ப்பவனுடைய தொழுகை ஷைத்தான் ராய்ந்து கொண்டு செல்கிறான். பொடுபோக்காக தொழுபவனுடைய தொழுகையை ஷைத்தான் இப்லீஸ் அப்படியே பறித்து கொண்டு செல்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி தொழுவதை கண்டித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டத்தார் வந்து அதிகமாக வானத்தை பார்த்து தொழுது கொண்டிருந்தனர். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிமேல் அந்த தவறை செய்யாதீங்க. நீங்க வானத்தை தொடர்ந்து இப்படி பார்த்துக்கிட்டே தொழுதீங்கன்னு சொன்னா உங்களுடைய கண்களின் பார்வை பறிக்கப்பட்டு போகும் என்று சொன்னாங்க. அதனால தொழுகையில தக்பீர் கட்டும் போது நம்முடைய பார்வை வந்து சஜிதாவுடைய இடத்துல இருக்கணும். உங்களுக்கு நீங்க சின்ன பிள்ளை பாடம் நடத்துறேன் அப்படின்றது அல்ல. உஸ்தாது பொறுத்தவரை நீங்க எல்லாரும் சின்ன பிள்ளை தான். தக்பீர் கட்டும் போது உங்களுடைய பார்வை சஜிதாவின் இடத்திலே தவிர வேற எந்த இடத்துல இருக்கக்கூடாது, சஜிதாவின் இடத்துல தான் இருக்கணும். சில அரபுகள் இப்படி பார்த்துட்டு தொழுகிறாங்களே, அரபுகள் என்பவன் யாரு? ரசூலுல்லாவா? அரபு நாட்டுல ரசூலுல்லா பிறந்திருக்கிறாங்க. இங்க எதை எடுத்தாலும் மக்கால இப்படிதானே தொழுகிறாங்க, மதீனால இப்படிதானே தொழுகிறாங்க. மக்கா மதீனாவை ரசூலுல்லா நமக்கு மர்கஸா ஆக்கல, ரசூலுல்லா தான் மர்கஸ். நமக்கு வந்து மோட்டிவ் யாரு? ரசூலுல்லா தான். மக்காவும் கிடையாது, மதீனாவும் கிடையாது, சவுதியும் கிடையாது. அங்குள்ள நபர்கள் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்படி பார்த்துக்கிட்டே தொழுகிறாங்க. நம்ம பார்க்கிறோம், காணொளிகள்ல பார்க்கிறோம். அவங்க தொழுகிறாங்கன்றதுனால தொழுகை இப்படி பார்த்துட்டு தொழுகிறது அல்ல. நிற்கும் போது சஜிதாவில் உங்களுடைய பார்வை இருக்க வேண்டும். ருக்கு செய்யும் போது உங்களுடைய பார்வை பெருவிரல்களில் இருக்க வேண்டும். பெருவிரல்கள் இருக்கிறது அல்லவா, அந்த பெருவிரல்கள் இருக்கணும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா பழையபடிக்கு சஜிதாவுடைய இடம். அப்படியே அல்லாஹு அக்பர் சஜிதாவை போகும்போது சஜிதாவிலே உங்களுடைய மூக்கு நுனியை பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் சிறு இருப்பு அமரக்கூடிய நேரத்தில் மடியை பார்க்க வேண்டும். திரும்பவும் சஜிதா செய்யும் போது மூக்கு நுனி, அத்தஹியாத்துடைய இருப்பிலே மடியை பார்க்க வேண்டும். அஷ்ஹது என்று அந்த விரலை நீங்கள் சுட்டு காட்டும் போது அந்த விரல்களில் உங்களுடைய பார்வை இருக்கலாம், அல்லது மடியில் உங்களுடைய பார்வை இருக்கலாம். இப்படித்தான் பார்வை இருக்க வேண்டும் சகோதரர்களே. சலாம் கொடுக்கிறீர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இங்கே உள்ளவங்களை பார்க்க கூடாது. நம்முடைய பார்வைகள் கண்ண கதுப்பில் இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், நம்முடைய கன்னத்தை தான் பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இந்த கன்னத்தை பார்க்க வேண்டும். மக்களை பார்த்து நீங்கள் சொல்லவில்லை, யாரை பார்த்து சொல்கிறீர்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறீர்கள்? யாரை பார்த்து? மலக்குகளை பார்த்து. மலக்குகள் அங்கே இல்லை, இங்கே இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க, உங்க தோல் புஜத்துல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சலாம் சொல்றீங்க.
அப்படி இல்லைன்னா பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய மலக்குகளுக்கு நீங்க சலாம் சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். தொழுகையினுடைய அந்த ருக்கூன்களை சரியான முறையில் பேண வேண்டும். சில அசௌகரியங்கள் நமக்கு இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார் ஒருத்தர், வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், தொழுகையில எனக்கு ஒரு மாதிரி சிறுநீர் வருவதை போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது, நான் என்ன செய்வதுன்னு சொல்லி கேட்டார். ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு காத்து பிரிவதை போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சொல்யூஷன் கொடுத்தாங்க. அந்த காத்து பிரிவது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, அது அவருக்கு சொன்னாங்க, இது இப்லீஸினுடைய அந்த ஊசலாட்டம், அது அவன் தான் ஊதுவான் உன்னுடைய மர்ம உறுப்பில, அவன் தான் என்ன செய்வான், அப்படியே ஊதுவான், ஊதி உன்னை கெடுக்க வேண்டும் என்று முயற்சிப்பான். நீங்கள் மனதை ஓர்நிலைப்படுத்தி அப்படிலாம் இல்லை அப்படின்னு உறுதியாக நீங்கள் என்ன செய்யணும், தொழுகையில ஸ்திரத்தன்மையோடு நிரந்தரத்தன்மையோடு என்ன செய்யணும், தொழுகையை கண்டினியூ பண்ணணும். சல்சுல் பவுல்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் சொட்டு நீர் நோய், ஒழுக்கு நீர் நோயின்னு. அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது, சிறுநீர் வந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு லேசா குடிஞ்சாலும் டப்புன்னு வந்துடும். இந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணணும், வெக்கத்தை விட்டு சொல்றதாக இருந்தால் உள்ள ஒரு துணி வைத்து கொண்டு ஜட்டி போட்டுக்கணும். அப்போ என்ன செய்யாது, உங்களுடைய தொழுகை எந்த பாதிப்பும் வராது. ஆனால் ஒரு பரல தான் நிறைவேற்ற முடியும். அதுக்கப்புறமா உள்ள தொழுகையை நீங்க இன்னொரு ஒழு செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், உங்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தந்த சலுகை சட்டம். ஒழுக்கு நீர் வியாதி உள்ளவர்கள், அதே போல சல்சு ரீஹ் சொல்லுவாங்க, அவர்கிட்ட கேட்பாங்க, வாடை எதுவும் உணர்றியா, வாடை எதுவும் உணரல, ஆனா வர்றது மாதிரி தெரியுது, காற்று பிரிவதை போல இருக்கிறது. வாடையை நீ உணரல, வாடையை உணரல. சப்தத்தை கேட்கிறியா, சப்தத்தையும் நான் கேட்கல. அப்ப அது ஷைத்தானுடைய ஊதுதல் தான், நீ பயப்பட தேவையில்லை, தொழுகையை கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்சுல் பவுல் அப்படின்ற அந்த ஒரு ஒழுக்கு நீர் நோயுள்ளவர்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை பண்ணிக்கணும். என்ன சொன்ன, துணியை வைத்து கொண்டு மேலே கொள்ளணும், அதை ஜட்டின்னு சொல்றாங்க இல்லையா, அதை போட்டுக்கொள்ளணும். அவங்களுக்கு அந்த பாதிப்பு வராது. ஒரு ஃபர்லை மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். இவர் பாட்டுக்கு மகரிபு தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படி இஷாவுல என்ன செய்ய முடியாது, அந்த ஒலுவை வச்சு தொழ முடியாது, ஒலு முறிஞ்சிடும். அல்லாஹ் அந்த ஒரு தொழுகைக்கு மட்டும் அவருக்கு சட்டத்தை கொடுத்துருக்கான், அதாவது சலுகையை கொடுத்துருக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உள்ள மக்கள் என்ன செய்யணும், அப்படி பண்ணிக்கணும். எங்க நமக்கு இப்படி வரும், சில நேரத்தில் பாத்ரூம் போயிட்டு வெளியில வருவோம், மேலே ஏறுவோம், நமக்கு ஏதோ ஒன்று கசிஞ்சது போல இருக்கும். அப்ப என்ன செய்யறது அப்படின்னு ஷைத்தான் ஏற்படுத்துறது தான். உங்களுக்கு வஸ்வாசை ஏற்படுத்தி உங்களை குழப்பணும், பள்ளிவாசலுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இப்லீஸினுடைய திட்டத்துல இது ஒரு திட்டம். இந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணணும்னா, ஒது செய்து முடித்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, ஒது செய்த அந்த வடியக்கூடிய தண்ணீர், அதை என்ன செய்வாங்கன்னா லுங்கில என்ன செய்வாங்க, தெளித்து கொள்வாங்க. அப்படி தெளித்து கொள்ளும் போது இப்லீஸினுடைய அந்த கேடுகட்ட சதி நீங்கள் தொளிக்கக்கூடிய இந்த தண்ணீரில் விடுபட்டு போகிறது, அடிபட்டு போகிறது. அந்த தண்ணி சுத்தப்படுத்துற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமக்கு இப்படி தொளிச்சுக்கறணும். என்ன செய்யணும், அப்படியே நம்ம வடியுது இல்லையா, அந்த தண்ணியை என்ன செய்யணும், இப்படி தொளிச்சுக்கறணும். அல்லது நம்ம பைப்ல ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒழு முடிச்சுட்டு அப்படியே அந்த தண்ணியை டக்குன்னு என்ன செய்யணும், அந்த லுங்கில லேசா, அந்த மாதிரி நிலை உள்ள மக்கள் மட்டும். எல்லாரும் போட்டு தொளிச்சுக்கறணும் இல்லை, எல்லாரும் தொளிச்சாலும் ஒண்ணும் இல்லை, எல்லாரும் தொளிச்சாலும் சுன்னத்து தான், தப்பில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தொழுதோன்னு சொன்னா நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அழகான முறையில நிம்மதியான முறையில தக்பீர் தஹ்ரீமால், அதே போல அமைதி, தொழுகையில எவ்வளவு அமைதி நீங்க காட்டுறீங்களோ அவ்வளவு கபருடைய வேதனை உங்களை விட்டு லேசாக்கப்படுது. தொழுகையில நிதான போக்கு, அழகாக தொழணும். ரொம்ப கண்ணியமான அது எப்போது வரும், ரொம்ப. அதனாலதான் சில நேரத்தில் தராபி தொழ வைக்கக்கூடிய ஹாபிஸ்களுக்கு நான் சொல்றது, எதுக்கு அப்படி சஜிதா பண்ற, அப்படி என்ன பிந்தி போகுது, 3 தஸ்பீஹாத்துடைய நேரம் இருக்கணும். 3 தஸ்பீஹாத்துடைய நேரம், அதாவது மாமும்கள் 3 தஸ்பீஹாத்து செய்யற அளவுக்கு இவர் நேரம் கொடுக்கணும். அப்படி ஒண்ணு நம்ம பிந்தி போறது இல்லை, அப்படி அவசரமா முடிச்சு நமக்கு ஒண்ணும் எல்லாரும் கிரீடத்தை சூட்ட போறது கிடையாது. அதனாலதான் சத்தம் போடுறது, ஹாபிஸ்களுக்கு சொல்றது, அவசர கதியில தொழ வைக்காதீங்க, அது ஜாயிஸ் கிடையாது. அரபு நாட்டுல போய் பாருங்க, சில இடங்கள்ல போய் பாருங்க, அவசர கதி நமக்கு தேவையில்லை. நிதானமாக ருக்கு சுஜூத் மல்லா ருக்கு அலஹு ஃபலா ஸலாத்த லஹு, எவனுக்கு ருக்கு சரியாக இல்லையோ அவனுக்கு தொழுகையே இல்லை. மல்லா சுஜூத் லஹு ஃபலா ஸலாத்த லஹு, எவனுக்கு சுஜூத் சரியாக இல்லையோ அவனுக்கு தொழுகையே இல்லை. அப்ப அதுல ரொம்ப பேணுதலை காட்ட வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து இந்த மூமின்கள் ஹாஷியூன் என்று அல்லாஹ்வால் சுட்டிக்காட்டப்பட்ட அந்த வெற்றி பட்டியலில், ஈமானிய பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள்வானாக, உங்களையும் சேர்த்தருள்வானாக.